தருகிறோம் ஆண்டவரே. மகிமை 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 செலுத்துகிறோம் சொல்லி எல்லாரும் இதை தூரத்துல இருந்து ஆன்லைன்ல பார்க்கிறவர்கள், டிவி மூலமாக, போன் மூலமாக இதை பார்த்து கொண்டிருந்த எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம். மகிமைக்கு பாத்திரர் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளும் ஆண்டவரே மதிலையும் தாண்டுவேன் என்று ஆவியானவரே தாவீது சொல்வது போல இந்த காலை நேரத்தில் நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். கொஞ்ச நேரம் முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கொண்டு, முடிந்தவர்கள் மாத்திரம் இந்த தூரத்திலிருந்து பார்க்கிறவர்கள் கூட முழங்கால் படியிட்டு கொண்டு இந்த 7வது மாதத்தில், இந்த பரிபூர்ண மாதத்தில் அவருடைய கிருபைக்காக செபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையை கேட்டு செபிக்க போகிறோம். அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா? ஹல்லேலூயா. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிருபை. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உங்க கிருபையை நாங்கள் வாஞ்சியோடு கேட்கிறோம். யாரெல்லாம் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு சமீபமாய் இருப்பேன் என்று வாக்கு பண்ண நம்முடைய தகப்பன். ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி, இயேசுவே தாவீதின் குமாரனே எங்கள் மீது இறங்கும் ஆண்டவரே, கிருபை தாங்கப்பா, கிருபை வேண்டாண்டவரே, உமது கிருபைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம் ஆண்டவரே. 6 மாதங்களை நடத்தின எங்கள் தேவனே, எங்களை நடத்துவீராக. மீதமுள்ள ஒவ்வொரு மாதமும் நல்ல கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து தேவனை நோக்கி பார்த்து, எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, எங்களை நீராண்டவரே விட்டு கடந்து போக வேண்டாம் ஆண்டவரே. உமது கண்களில் அடியானுக்கு ஆண்டவரே தயவு கிடைக்க வேண்டும் என்று ஜெபித்தது போல இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. யோசேப்போட இருந்த அந்த கிருபை ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கட்டுமே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அவன் குழியில போடப்பட்டோம், சிறையில இருந்தோம் ஆண்டவரே, பயங்கரமான நிலையில இருந்தோம், கிருபை விலகவில்லை ஆண்டவரே. அதே கிருபைக்காக எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இன்றைக்கு நான் இங்கு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு ஆண்டவரே, நான் வந்ததற்கு முகாந்திரம் உண்டு. என் பிள்ளைகளுக்காக, என் குடும்பத்தினருக்காக, என்னுடைய சகலவற்றுக்காக நான் கிருபையை கேட்டு வந்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் கிருபையை கேட்டு வந்திருக்கிறோம்பா. இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திலேயே எல்லாவித கட்டுக்களும் தளர்ந்து போகும். ஓ கபாலதரகபா, ஓ சந்தரபா. நல்ல வாய்களை திறந்து விரிவாய் திற, அதை நன்மையினால் நிரப்புவேன் என்று சொன்னவர், இப்பொழுதே அக்கினியை போட வந்தேன் என்று சொன்னவர், நல்ல ரக்க சந்தரபா கபா. ஒரு விடுதலையோடு கிருபைக்காக, கிருபைக்காக, கிருபைக்காக ஆண்டவரே நீர் மீட்டு கொண்டு வந்த இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினாலே வழி நடத்தினீர். ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபையினாலே கொண்டு வந்து பலத்தினாலே வழி நடத்துகிறவர் ஆண்டவரே. என் பிள்ளைகளை வழி நடத்துங்கப்பா, என் குடும்பத்தை வழி நடத்துங்க, என்ன வழி நடத்துங்க தேவனே, எனக்கு உதவி செய்வீராக. உதவிக்காக நல்லா கேட்போமா? கிருபை இல்லைனா நம்மளால நிற்க முடியாது. பரத்திலிருந்து வரும் உதவியே கிருபை. அந்த கிருபைக்காக ஆண்டவரை நோக்கி, பிதாவே நாங்கள் கெஞ்சுகிறோம், பிதாவே நாங்கள் உம்மை மன்றாடுகிறோம். இப்பொழுது காத்திருக்கிறோம் பிதாவே, காத்திருக்கிறோம் பிதாவே. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர், கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமுள்ள தேவனாய் இருக்கிறார். 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவர் கிருபை நிறைந்தவர், ஆண்டவர் சாந்தம் நிறைந்தவர், ஆண்டவர் தயவுள்ளவர், ஆண்டவர் சத்தியமுள்ள தேவன். எனக்கு முன்பாக நீர் கடந்து போவீராக. என்னை உம்முடைய ஆண்டவரே கரத்தினால் மறைப்பீராக. உம்முடைய மகிமையை பார்க்கணும் ஆண்டவரே, உம்முடைய மகிமையை நாம் பார்க்கணுமே. வாஞ்சியோடு ஜெபம் பண்ணுவோமா? நல்ல வாஞ்சி
வாஞ்சோடு ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, அன்றைக்கு ஆண்டவரே மோசே உம்முடைய மகிமையை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரப்பா. மகிமையை பார்க்கணும்னு கேட்டாரு, மகிமையை பார்த்தாரு, மகிமையாகவே மாறிவிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மலையிலிருந்து இறங்கும் பொழுது அவருடைய முகம் மறுரூபமாயிற்று. நாங்க இந்த ஜெபத்தை விட்டு போகும் பொழுது எங்கள் முகம் மறுரூபம் ஆகணும். கிட்ட வர ஜனங்கள் பயந்தார்கள். ஆண்டவரே, ஆவியானவரே, சங்கீதம் 27:4 தாவீது சொல்லுகிறார், நான் ஒன்றையே கேட்டேன், அதையே நாடுவேன், கர்த்தருடைய ஆலயத்தில் அவருடைய மகிமையை நான் பார்ப்பேன் என்று சொல்லி நல்ல கரங்களை அசைத்து, ஆண்டவரே உங்க மகிமையை நாம் பார்க்கணும்பா, உங்க மகிமையை நாம் பார்க்கணும் ஆண்டவரே, வெறுமையாய் வந்து போவது அல்ல, இன்றைக்கு உம்முடைய வஸ்திர ஓரத்தின் தொங்கலை நான் தொடணும். இன்றைக்கு அவருடைய வஸ்திர ஓரத்தை தொடணும். ஆண்டவரே, எவ்வளவு வேணும் நிமிர கூடாதபடிக்கு இருந்த ஒரு மகள் அன்றைக்கு கர்த்தர் தொட்டது போல இன்றைக்கு நீர் எங்களை தொடுவீராக. நல்ல 2 கரங்களை உயர்த்தி, ஆவியானவரே எங்களை தொடுவீராக, எங்களை தொடுவீராக. முழங்கால் போட முடிந்தவர்கள், உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்கள் கூட முடிந்தவர்கள் முழங்கால் போட்டு கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை 100க்கு 100 அர்ப்பணி ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் பிதாவே. ஆண்டவரே, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பார், உன் குடும்பத்தை நடத்துவார். 6 மாதம் வேதனைப்பட்ட உன் குடும்பத்தினுடைய வாழ்க்கையில இந்த 7வது மாதம் எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன் தான். 6 தடவை ஜெபிக்கும் பொழுது மேகம் வரல. 7வது முறை இந்த 7வது மாதம் உங்க குடும்பங்கள் மேகத்தை காணும். அந்த கையளவு மேகம் புறப்பட்டு வரும். உங்க குடும்பத்தில் பெரும் மழை இரைச்சலின் சத்தம். எதெல்லாம் இழந்து போனீர்களோ அதை ஆண்டவர் இரட்டத்தனையாய் ஆண்டவர் தர வல்லமையுள்ள தேவன். 6 முறை பார்த்த ஒன்னும் நடக்கலையே, 6 மாதம் ஜெபிக்கிற ஒன்னும் நடக்கலையே. இந்த 7வது மாதம் அந்த கையளவு மேகம் அந்த 7வது மாதம் நீ போய் பார் என்று சொல்லும் பொழுது வேலைக்காரன் சொன்னானே, ஒரு மேகம் எழும்புகிறது, அது வெறும் கையளவு தான். ஹல்லேலூயா. அந்த கையளவு மேகம் பெருமழையின் இரைச்சலை கொண்டு வரும் என்றால் 6 மாதமாய் காத்திருக்கிற மகளே, நீ திடன் கொள், உன் கையை தளர விட்டுறாத. செப்பனியா 3:16 சொல்லப்படுகிறது, பயப்படாத, உன் கையை தளர விட்டுறாத. 2 கரங்களை உயர்த்தி செப்பனியா 3:16 சொல்லுகிறது, பயப்படாத மகளே, பயப்படாத. பல காரியத்துல இன்னைக்கு பயந்து போய் வந்திருக்கீங்களே, பல காரியத்துல சோர்ந்து போய் வந்திருக்கீங்களே, பயப்படாத, உன் கையை தளர விட்டுறாத. 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் கை தளர்ந்து போகுதுப்பா, பல காரியத்துல சோர்ந்து போற ஆண்டவரே, பல காரியத்துல பயங்கள் உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தினால இன்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. உமது கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே, உங்க கிருபை எனக்கு தாங்கப்பா. கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே, நாங்க பார்க்க கூடாதபடிக்கு இருக்கிற அந்த மேகம் இந்த 7வது மாதத்துல பார்க்கணும். உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கெஞ்சி கேட்போமா? போராடி ஜெபம் பண்ணும். கொஞ்ச நேரம், ஒரு 2 நிமிஷம். ஓசியா 12:4 வசனத்துல 20 வருஷமா ஜெபிக்காத ஜெபத்தை அந்த ராத்திரியில யாக்கோபு ஜெபிக்கிறான், கெஞ்சி ஜெபிக்கிறான், போராடுறான், அழுகிறான். ஆண்டவர் இறங்கினார். அந்த தெல்லு பூச்சி, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியை ஜெயிக்க வைத்தவர் இன்றைக்கு உங்களை என்னையும் ஜெயிக்க வைப்பார். ஹல்லேலூயா. மனுஷரோடு போராடுறல, நீ தேவனோடு போராடி மேற்கொண்டா என்ற வார்த்தை வரும். நல்ல கரங்களை தட்டி இந்த ஆண்டவரே முற்பகல் நேரத்துல நல்ல கரங்களை தட்டுவோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இந்த முற்பகல் நேரத்துல ஆண்டவரே, என் போராட்டத்துக்கு ஒரு முடிவு வரட்டும்பா, என் பிள்ளைகளுடைய போராட்டத்துக்கு முடிவு வரட்டும். நெடுநாளாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சமாய் இருக்குமே. ஆண்டவர் எனக்கு உதவி செய்வீராக. கர்த்தர் கிருபையாய் இறங்குவார். ஹல்லேலூயா. அமர்ந்து கொண்டு நாம் ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து எல்லாம் அமர்ந்து கொண்டு, இன்றைக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை நம்மால் வாழ முடியல, ஒரு வெற்றியை காண முடியல. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் விசேஷமாய் இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக
ஜெபிக்க போகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில, இந்த யுத்த வாழ்க்கையில மேற்கொள்ள முடியலையே. வேதத்துல ஒரு நபரை பார்க்கிறோம், யோசுவா. அவன் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அவன் மேற்கொண்டதற்கான ரகசியம் என்ன? அவன் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ரகசியம் என்ன? அதை நாம் ஒரு 5 காரியங்களை பார்க்க போகிறோம். அவனுடைய வாழ்க்கை, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில வெற்றி பெறலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில முதல் காரியமாய் அவன் மோசே சொன்னபடி செய்தான். 2வது, தேவ சமூகத்தை விட்டு பிரியாதிருந்தான். 3வது, தேவனை விசுவாசித்து அந்த விசுவாச அறிக்கை செய்தான். 4வது, தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தான். 5வது, தன் வீட்டாரோடு கர்த்தரை மாத்திரம் சேவித்தார். 2 கரங்களை உயர்த்தி இன்றைக்கு இந்த 5 காரியங்களை பார்த்து ஜெபிக்க போகிறோம். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ, ஒரு பலனுள்ள வாழ்க்கை வாழ. இன்றைக்கு பல காரியத்துல சோர்ந்து போய் நிற்கிறோம். அன்றைக்கு ஒரு பேதுரு ஒரு வேலைக்காரிக்கு முன்பாக சோர்ந்து போயிட்டான். இயேசுவை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் அவன் தொடங்கினான். என்றைக்கு பலன் உண்டானதோ, ஆவியானவர் நிரப்பும் பொழுது, ஹல்லேலூயா, அவன் பலன் அடைந்தான். அதான் சொல்லுகிறார், ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். இன்றைக்கு ஒரு 5 காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். இந்த பூமிக்குரிய வாழ்வில் அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் போராடி மேற்கொள்ள வேண்டும். 120 வயதான மோசே சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, உபாகமம் 31:5-6 சொல்லுகிறார், நான் உங்களுக்கு விதித்த கட்டளைகளின்படி அவர்களுக்கு செய்வதற்கு கர்த்தர் அவர்களை உங்களுக்கு ஒப்பு கொடுப்பார். நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆரம்பத்துல சொல்றாரு நீங்கள் பலன் கொண்டுன்னு சொல்லிட்டு முடிக்கும் போது சொல்றாரு அவர் உன்னை விட்டு. ஹல்லேலூயா. அநேகர் இருந்தாலும் கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார். இன்னைக்கு அநேகர் இருக்கலாம், உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே என்னை விட்டு நீங்க விலகுவது இல்லப்பா, என்னை கைவிடுவது இல்லை ஆண்டவரே, என்னோடு கூட நீர் வருகிறீர் ஆண்டவரே, என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. யோசுவா 1:5 சொல்லுகிறார், நீர் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இன்னைக்கு பல காரியத்துல சோர்ந்து போறோம், பல பேர் நம்மளை பேசுகிற வார்த்தை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு முன்னாடியே நிக்க முடியாது மகனே மகளே, உனக்கு முன்னாடியே நிக்க முடியாது. நின்னாதானே பேசுவாங்க. நிற்பதற்கு ஆண்டவர் விடமாட்டார். ஆண்டவர் உங்களுடைய நெருக்கத்தையும் வேதனையும் பார்க்கிறார். வேதனையோடு கண்ணீரோடு இங்க வந்திருக்கிற மகனே மகளே, கர்த்தர் சொல்லுகிறார், உமக்கு முன்பாக நிற்க விட மாட்டார். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 17வது அதிகாரம் 9வது 10வது வசனத்தை வாசித்து ஜெபிக்கலாம். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில பிடித்து கொண்டு நிற்பேன் என்றார். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையுச்சியில் ஏறினார்கள் என்பதை பார்க்கிற இந்த இடத்துல ஆண்டவர் சொல்வதை அப்படியே கீழ்ப்பட்டு செய்கிற ஒரு யோசுவாவை பார்க்கிறோம். மோசே சொன்னதை 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இன்னைக்கு நீங்க சொல்றதை நாங்க அப்படியே செய்யணும்பா ஆண்டவரே. எங்கள் சுயம் அல்ல, எங்கள் சுய யோசனை அல்ல. 1 சாமுவேல் 27வது அதிகாரம் 1 வசனத்திலே தாவீது தன் சுயமா யோசிக்கிற காரியத்தினால 1 சாமுவேல் 31:6 மிகவும் நெருக்கப்படுகிறான், வேதனைப்படுகிறான், கண்ணீர் விடுகிறதை பார்க்கிறோம். சுயமா எடுக்கிற முடிவு மாறட்டும். நல்லா 2 கரங்களை உயர்த்தி இந்த நேரத்தில் ஒரு 5 குறிப்புக்கு சுருக்கமா ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு யோசுவாவை போல மாற வேண்டும் என்றால் நாங்க சுயமாய் முடிவெடுக்க கூடாது. எங்க யோசனை அல்ல, எங்க எக்ஸ்பீரியன்ஸ் அல்ல. ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுக்கு எல்லாம் தெரியுமே, இதெல்லாம் நான் கடந்து வந்திருக்கிறேனே என்று
அல்ல ஆண்டவரே, உம்மை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வேணும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அப்பா, நீங்க சொன்னதை நாங்க அப்படியே செய்யணும்பா. சீஷர்கள் படகுல கர்த்தருக்கு பின்பாக ஏறினவர்கள் இயேசுவை கொண்டு போனார்கள் என்று வாசிக்கிறோம். அப்பொழுது காற்றும் கடலும் கொந்தளித்த போது நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை கொண்டு போக கூடாதுப்பா, நீங்க தான்ப்பா எங்களை வழி நடத்தணும். 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீங்க தான் வழி நடத்தணும். ஆண்டவர் வழி நடத்துகிறவர். நாங்க சுயமா எடுத்துடக்கூடாது. ஒரு தாவீதை போல சுயமான முடிவு இருக்கக்கூடாது. ஆண்டவரே, மக்களை அன்றைக்கு லக்கம் பார்க்க சொன்ன போது அந்த சுயமான முடிவினாலே அன்றைக்கு பயங்கரமான நெருக்கத்துல வந்து விழுந்து விட்ட ஒரு தாவீதை பார்க்கிறோம். ஆண்டவரே, சுயமான முடிவுகளை எங்களுடைய வாழ்க்கையில நாங்க எடுக்க கூடாது. ஆண்டவரே, யோசுவாவை போல நீர் சொன்னதை நாங்கள் செய்யணும், எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இரண்டாவதாக யோசுவா செய்த காரியம் அவனுடைய ஆவிக்குரிய வெற்றிக்கு தேவ சமூகத்தை விட்டு, அந்த ஸ்கிரீன்ல போடுங்க, அதை தேவ சமூகத்தை விட்டு பிரியாதிருந்தான். அவனுடைய வாழ்க்கையில தேவ சமூகத்தை. 2வது காரியம் பிரியல. யாத்திராகமம் 33வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லப்படுகிறது, ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். 2 கரங்களை உயர்த்தி எல்லாரும், ஆண்டவரே உங்க சமூகத்தை விட்டு நான் பிரிந்து போயிடக்கூடாதப்பா. ஆண்டவரே, எனக்கு பல சூழ்நிலைகள் வரலாம், போராட்டம் வரலாம், கண்ணீர் வரலாம், வேதனைகள் உண்டாக்கலாம், ஆனால் நான் உங்க சமூகத்தை விட்டு போக கூடாது. ஆண்டவரே, ஆண்டவரே தேவையானது ஒன்றே, அது தேவனுடைய சமூகம். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. மார்த்தாள் பற்பல வேலைகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம், ஆனா மரியாளோ தேவனுடைய பாதத்தை தெரிந்து கொண்ட இந்த யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தது போல எங்களுடைய வாழ்க்கையில தேவ சமூகத்தை விட்டு பிரிய கூடாதப்பா. 2 கரங்களை அவருக்கு நேராய் உயர்த்தி, இயேசுவே இந்த காரியத்தில் நாங்கள் தவறி இருந்தா, ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்காமல் இருந்தா, தேவ சமூகத்தில் நாங்கள் இல்லாமல் இருந்தா, இந்த நாள் முதல் எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் நித்தமும் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிற ஒரு அனுபவம் வேண்டாண்டவரே. மோசே சென்றாலும் யோசுவா போகலையே ஆண்டவரே, தேவ சமூகத்திலே இருக்கிற ஒரு அனுபவம். ஆண்டவரே, தேவ சமூகத்துல சமாதானம், தேவ சமூகத்துல தான் சந்தோஷம், தேவ சமூகத்துல தான் எங்களுக்கு அமைதி உண்டாகுமே. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உங்க சமூகத்துல நாங்க விழுந்து கிடக்கணும் ஆண்டவரே. 3வதாக அவனுடைய வாழ்க்கையில தேவனை விசுவாசித்த அந்த விசுவாசத்தினால அறிக்கை செய்கிறத இந்த இடத்துல பார்க்கிறோம். என்னாகமம் புஸ்தகத்துல 14வது அதிகாரத்துல 6லிருந்து 9 வசனங்கள் இருக்கிறது. இந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த என்னாகமத்துல 8வது வசனம், கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்தை நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்க பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இறை ஆவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. இப்படிப்பட்ட விசுவாச அறிக்கை எந்த சூழ்நிலை வந்தாலும், போராட்டம் வந்தாலும், நமக்கு விரோதமாக பலர் எதிர்த்து வந்தாலும், நாம கர்த்தருடைய விசுவாசத்திலிருந்து தளர்ந்து போயிடக்கூடாது. நல்லா 2 கரங்களை உயர்த்தி, இதை தூரத்திலிருந்து இந்த சத்தத்தை எங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும், மருத்துவமனைகளுக்குள்ள இருந்தாலும், வேதனையோடு இருந்தாலும், இதை பார்த்து கொண்டிருக்கிற மகளே, ஒரே ஒரு காரியம் தான், நீ பயப்படாத, உன் கையை தளர விட்டுறாத. கர்த்தர் எப்பொழுதும் கூடவே இருக்கிறார். விசுவாசத்தில் அறிக்கையிடணும். யோபு சொல்லுகிறார், என் மீட்பரோ வென்றால் அவர் உயிரோடு இருக்கிறார். விசுவாச அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன்.
அப்படிப்பட்ட விசுவாசம் வேணும். யோசுவாவுடைய வாழ்க்கையில மத்த 10 பேரும் சொல்றாங்க நாங்க வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம் சொல்லி, ஆனா இவர்களுடைய வாயில வருவது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். விசுவாச அறிக்கை நம்மை செய்யணும். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே இப்படி விசுவாசத்தோடு நான் இருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். 4வதாக இவன் செய்த காரியம் யோசுவாவுடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ளுகிறோம். 4வதாக தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தான். ஹல்லேலூயா, தேவ சமூகத்துல விழுந்து கிடக்கிறான். யோசுவா 7:6 அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். யோசுவா கர்த்தருடைய சமூகத்துல விழுந்து கிடக்கிற ஆண்டவரே, நாங்க உங்க சமூகத்துல விழணும்ப்பா. எந்த மனுஷங்கிட்ட போய் நிக்க கூடாது, எந்த சொந்த பந்தங்க கிட்ட நிக்க கூடாது. நல்ல கரங்களை உயர்த்தி நாங்க உம்முடைய சமூகத்துல விழுந்து கிடக்கணும். இயேசுவின் நாமத்தினால பயப்படுகிற நேரத்துல, தேவையுள்ள நேரத்துல, கண்ணீரான நேரத்துல, கவலையான நேரத்துல தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக அன்றைக்கு ஓ ஹல்லேலூயா அந்த யோசுவா விழுந்து கிடந்தது போல நாங்க ஆண்டவரே எந்த மனுஷனுடைய கால்களிலும் கைகளிலும் பிடிக்காதபடிக்கு நாங்கள் உம்மையே சார்ந்திருக்கணும்பா. ஆசா சொல்லுகிறார், பலன் உள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்வது லேசான காரியம். ஹல்லேலூயா, கர்த்தருடைய சமூகத்தில் யார் யாரெல்லாம் விழுந்து கிடக்கிறார்களோ வெளியரங்கமாய் கர்த்தர் பதில் தருவார். நல்ல கரங்களை தட்டி தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கும் போது வெளியரங்கமான பதிலை கர்த்தர் தருவார். உன்னுடைய வாழ்க்கையில தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தான். 5வதாக தன் வீட்டாரோடு கர்த்தரை சேவித்தான். யோசுவா 24:15 சொல்லப்படுகிறது, கர்த்தரை சேவிக்கிறது உங்களுக்கு உங்கள் பார்வைக்கு ஆகாததை கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களா? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நின்று 2 கரங்களை உயர்த்தி, இது ஒரு முக்கியமான காரியம். இன்னைக்கு பிள்ளைங்க கர்த்தரை சேவிக்கிறது இல்ல, குடும்பத்துல கணவன் கர்த்தரை சேவிக்கிறது இல்ல, இல்ல மனைவி சேவிக்கிறது இல்ல. ஆண்டவரே, என் குடும்பம் முழுவதும் ஒரு யோசுவாவின் வெற்றி வாழ்க்கைக்கு எது உதவுகிறது? ஆண்டவரே, இந்த 5 காரியம் தானே ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில், முற்பகல் நேரத்தில் ஆண்டவரே நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிக்கணும். ஆண்டவரே, ஒரு கொர்நேலியு குடும்பத்தை போல எங்கள் குடும்பத்தை மாற்றும். நல்லா ஜெபம் பண்ணு. இன்னைக்கு குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக அநேகர் வந்திருப்பீங்க. இந்த நேரத்தில் கூட எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருக்கணும். வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, சிறு பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இன்றைக்கு உதவி செய்வாராக, ஆண்டவர் இரக்கம் செய்வாராக. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் என் குடும்பம் முன்னேறி வருவதற்கு தடையாயிருக்கிற எல்லா காரியத்திலேயும் தேவன் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, மோசே சொன்னபடி செய்தார் அல்லவா? தேவ சமூகத்தை விட்டு பிரியாதிருந்தான் அல்லவா? தேவனை விசுவாசித்த அந்த விசுவாச அறிக்கையை செய்தது போல, தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தது போல, ஆண்டவரே தன் குடும்பத்தார் அனைவரோடும் தேவனை சேவித்தது போல என் குடும்பம் மாறணும் ஆண்டவரே, என் குடும்பம் மாறணும் ஆண்டவரே. எல்லாம் தலைமையில கை வைத்து சொல்லி ஜெபம் பண்ணலாமா? இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை பார்க்கிறார், உங்க பக்கத்தில் நிற்கிறார். இயேசுவே எங்களுக்கு இரங்கும் ஆண்டவரே. ஒரு யோசுவாவின் வெற்றி வாழ்க்கையை போல எங்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய குடும்பத்தினருடைய வாழ்க்கையும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்வீராக. தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிற அனுபவம் வேணும், தேவனோடு உறவாடுகிற அனுபவம் வேணும், தேவனோடு நடக்கிற அனுபவம் வேணும்பா. இன்னைக்கு தூரம் போயிருக்கிற அனுபவத்தில் நான் இருந்தால், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்க. உங்க சத்தத்தை உயர்த்தி, உங்க சத்தத்தை உயரணும். என் சத்தம் அல்ல, உங்க சத்தம் உயரட்டும், உயரட்டும், உயரட்டும். ஆண்டவரே, இன்னைக்கு பல நெருக்கத்துல வேதனையில வந்திருக்கிறேன்பா. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் அடுத்த நிலைக்கு செல்ல யோசுவாவை போல நான் வெற்றி பெறணும், என் வாழ்க்கையில வெற்றி பெறணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபத்தையும் கேட்டதுக்காக நல்ல கரங்களை தட்டி